குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், பனிக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் முடிஞ்சு வசந்தம் வரப்போகுது. ஆனால் ஃபாக் வந்திருக்கு புதுசாக, ஃபுல்லாக பனிமூட்டம். சூப்பராக இருக்குங்க பனிமூட்டம். அது ரொம்ப குளிராக இல்லை, பட் அழகாக இருக்குது. ஒரு அமைதி இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நார்மலாகிடும். இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை. அதை பற்றி கவலைப்படாமல் அழகாக ஒரு வாக்கிங் போகலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் இலைகளை வச்சுருக்கோம். இது ஒரு பீஸ் இருக்குங்க. வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு சீசன் இருந்தாலும் சரிங்க, இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு ஒரு அமைதி இருக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அமைதியாகிடுறேன், பாலைகளை மறந்துடுறேன். ரொம்ப வேறு தான் நீங்கள் வந்து மக்களை பார்க்க முடியுங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் எம்டியாக தான் இருக்கும். வா, பெரிய நடுதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு வியூங்க. வந்து சூரியனை ஜூம் பண்ணலாமா? ட்ரை பண்ணுறேன். பிள்ளைகள் சத்தம் எழுப்பி இருக்கும்போது இந்த பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகிறாங்க பாருங்க. இந்த பார்க்கில் முழுசும் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒளி எழுப்பும்போது அழகாக இருக்குது. அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்குது. எனக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ணால் இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. பாருங்க, நல்ல அனுபவம். நிறைய இங்கே பூக்களை பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் நாளில். இந்த பூக்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்னோ ட்ராப்ஸ் ஃப்ளவர் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும், இது வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் எருக்கஞ்செடி பூ மாதிரி தான் இருக்குது. எருக்கஞ்செடி பூ மாதிரி தான் வந்து இதுவும் பார்க்கறது அதே மாதிரி இருக்குது. சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான். அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.